நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரகடா சாட். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரொம்ப ஹெல்தியான ஒரு பட்டாணி சாட்டு தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுக்கலாம். ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை கப் வெள்ளை பட்டாணி எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இல்லை பச்சை பட்டாணி கூட நீங்கள் போடலாம். இல்லைங்கிற பட்சத்தில் இதை ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடலாம். இல்லைனா நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு, தண்ணி, அதுக்கப்புறம் பே லீஃபும் பட்டையும் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே தக்காளி, வெங்காயம் எல்லாம் தூவும். இப்போ இதில் இருக்கிற அந்த பட்டையும் பே லீஃபையும் எடுத்துருங்க. இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். பட் இது போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ புளியை நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு விசிலும் வந்துருச்சு. புளி 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் போட்டுட்டு உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், கொஞ்சம் பிங்க் சால்ட்டு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா திக்காகி சிரப் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாட்டுக்குமே இது பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா எடுத்து அப்படியே தனியாக வச்சுடுங்க. இப்போது க்ரீன் சட்னி, அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சுகர் போடுவோம். ரோஸ்டட் கியூமின் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லெமன் போடுறதுனால அது கலர் மாறாது, இல்லைனா ப்ரௌன் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம அரைச்சி வச்ச உடனே கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் திக்காக வேணும் நமக்கு. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 இல்லைனா 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இல்லை துருவி கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. இல்லைனா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கூட நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா 2 தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு பழுத்த தக்காளி தான் நீங்கள் போடணும். இல்லை அரைச்சி கூட விழுதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க அப்படியே கையில் கொஞ்சம் ரஃப்பாக உடச்சி போட்டுருங்க. இப்போது வேக வச்ச வெள்ளை பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. பாதி மேஷ் ஆகிருக்கணும், மீதி கொஞ்சம் அப்படியே இருக்கணும். ஸோ இதை நீங்கள் சூடாக தான் சர்வ் பண்ணணும். இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு தேவையான மசாலா அப்படிங்கும்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மசாலாவோட சேர்த்து அது கொதிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா நம்ம மேஷ் பண்ணணும். மிக்சியில் கொஞ்சம் எடுத்து வெள்ளை பட்டாணியை போட்டு கூட நீங்கள் அரைச்சி இதில் ஊற்றலாம். திக்னஸ்க்கு நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால ஈஸியாக திக்காகிடும். ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம ஸ்ட்ரீட்டில் போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விடவே நல்ல ஹைஜீனாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அதை குக் பண்ணிகிட்ருக்க வேணாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னென்ன இருக்குன்னு. அந்த நம்ம பண்ணி வச்ச வெள்ளைப்பட்டாணி கிரேவி, ஓமப்பொடி, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் டேமரின் சட்னி. இப்போது நல்லா சூடாக 2 கரண்டி ஊற்றிக்கலாம் பட்டாணி கிரேவியை. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி சட்னி, அதாவது டேமரின் சட்னி, க்ரீன் சட்னி,
புதினா கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் ஓமப்பொடி, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி. சாட் மசாலா இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் தூவிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ளேவர் இருக்குது, அதனால் ரொம்ப நம்ம ஆட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். மாதுளம்பழம் வேணால் நீங்கள் கொஞ்சம் தூவலாம், கேரட்டும் மாதுளம்பழம், அதே ஆப்ஷனல் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணுறோம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.